வணக்கம். டிவிகே கட்சியும் இந்த அதிமுகவையும் பற்றி பேசலான்னு இருக்கேன். அதிமுகவில் வந்து அது உள்கட்சி பூசல்பாங்கள்ல, ஒருத்தவங்க வெளில போகிறது, ஒருத்தவங்க உள்ளே வர்றது. ஆரம்பத்துலேருந்து, அதாவது தர்ம யுத்தம் நடத்துனதுலேருந்து யார் மேலே தப்பு இருக்குது, இந்த கட்சி ஓகே இப்படி இருந்தால் ஓகே எல்லா பிரச்சனையும் சரியாகி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிமுகவுக்கு ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்கேன். அதே மாதிரி டிவிகே கட்சிக்கு சப்ஜெக்ட்லாம் கிடையாது, இது கழிவு ஊற்றுற வீடியோன்னு கூட வச்சுக்கலாம். அதாவது கட்சியின் தலைவர் விஜயே கிடையாது, தற்கொலை ஃபேன்ஸு தான். ஏன்னா இந்த நேஷ்னல் மீடியா வந்து திருச்சியிலையும் பெரம்பலூர்லேயும் ஒரு பிரச்சாரம் மாதிரி போட்டு அண்ணன் வந்து பஸ் மேலே நின்று பிரச்சாரம் பண்ணாப்புல, அதில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான். உங்களுக்கு தெரியாமல் இல்லை, எல்லா பேரும் பேசிட்டானுங்க. இருந்தாலும் நான் வந்து சொல்கிறது என்னோடய கடமை தானே. ஏன்னா விஜயோடைய புகழை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்ப்போம். அதாவது ஒரு பவன் கல்யாண் மாதிரியும், அதாவது அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியும் கொண்டு போய் சேர்க்கலான்னு ஒரு நேஷ்னல் மீடியா வந்திருக்குது. அந்த நேஷ்னல் மீடியாவிலேருந்து ஒரு பத்திரிகையாளர் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பைத்தியக்கார டான்ஸ் ஆடிட்டு போய் அவனை வெறுப்பேற்றுறியே, அவனை நீ வெறுப்பேற்றலை, உன் கட்சி, அதாவது உங்கள் அண்ணனோட கட்சி இருக்குல்ல, அந்த கட்சியை எவ்வளவு குழி தோண்டி புதைக்க முடியுமோ அவ்வளவும் குழி தோண்டி புதைக்கிற. ஏன் தெரியுமா இதெல்லாம் சொல்கிறேன்? ஏன்னா இந்த திமுகக்காரனும் திகாக்காரனும் ஆவுனா ஒன்று பேசுவானுங்க. பாஜகவை விமர்சனம் பண்ணுறேங்கிறது பேரில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து தப்பாக பேசுறது. பீகாரை பாருங்கள், உத்தரப்பிரதேசத்தை பாருங்கள், ஒரிசாவை பாருங்கள், எவ்வளவு கல்வியில் பின்தங்கி இருக்காங்க, தமிழ்நாட்டை பாருங்கள் நாங்கள் எவ்வளோ முன்னேறி இருக்கோம் அப்படிலாம் பேசுவானுங்க. ஏன் அப்படிலாம் பேசுகிறானுங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ கண்ணில் வந்துச்சு. ஏன்னா இந்த நேஷ்னல் மீடியாவுடைய பத்திரிகையாளர்கிட்ட போய் டான்ஸ் ஆடுறத பார்த்தா எவனாச்சும் கல்வி அறிவு இருக்கிறவன் இந்த மாதிரி போய் டான்ஸ் ஆடுவானா? அவனை வெறுப்பேற்றுவானா? எந்த பீகார்காரனோ, எந்த உத்தரப்பிரதேசக்காரனோ, அல்லது எந்த ஒரிசாக்காரனோ எப்படி ஆடி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அதுவும் ஒரு மீடியா பர்சன்கிட்ட போயிட்டு இப்படிலாம் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அருமையான கட்சி. இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் அருமையாக இருக்கும். அடுத்ததான் இந்த அதிமுக விஷயத்துக்குள்ளே வருவோம். முதல்ல இந்த ஜெயலலிதா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து உயிரிழந்த போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துலேயே தர்ம யுத்தம் நடத்தினாப்புல ஒருத்தர், ஒரு பேர் ஓபிஎஸ்ன்னு நினைக்கிறேன். அவர் வந்து எதுக்காண்டி தர்ம யுத்தம் நடத்துனாங்க? ஜெயலலிதாவுக்கு அப்புறம், அதாவது ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு அப்புறம் சசிகலா அவங்க வந்து முதலமைச்சர் ஆயிடக்கூடாதுன்னு இவர் தர்ம யுத்தம் நடத்தினாப்புல. இப்போ நடக்கிற பிரச்சனையும் முன்னாடி நடக்கிற பிரச்சனையும் வச்சுக்குவோம். அப்போவே இவங்க தர்ம யுத்தம் இதெல்லாம் பண்ணாமல் இருந்து ஒற்றுமையாக இருந்திருந்தால் சசிகலா அவங்க வந்து முதலமைச்சராக இருப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்க ஜெயிலுக்கு போயிருந்தாலும், அதாவது சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயிலுக்கு போயிருந்தாலும் டிடிவி தினகரனாச்சும் முதலமைச்சர் ஆகிருப்பாங்க. தர்ம யுத்தம் நடத்துகிறேங்கிற பேரில் திரு எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து ஒரு 4.5 வருஷம் துணை முதலமைச்சராக இருந்து அவர் முதலமைச்சராக இருந்து ஆட்சியை முடித்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ள மனஸ்தாபம் வந்து சண்டை போட்டு கட்சியிலேருந்து 2-3 உடச்சிக்கிட்டீங்க. பட் டிடிவி வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு அவர் தனியாக ஒரு கட்சி தொடங்கிட்டார். உங்கள் பிரச்சனைக்குள்ளேயே நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விலகிக்கிட்டாப்புல. அதாவது இந்த ஓபிஎஸும் இபிஎஸும் சண்டை போட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் டிடிவியும் ஓபிஎஸும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து சசிகலா அவங்கள வந்து சேர்ந்து பேசிக்கிறாங்க. இப்போ எதுவுமே பண்ணாத எடப்பாடி பழனிசாமி, அதாவது காலில் விழுந்து தான் முதலமைச்சர் ஆனார். நானும் இப்போவும் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னுலாம் சொல்ல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சசிகலா அம்மாவுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்கன்னா, திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து சசிகலா அம்மாவுக்கு என்ன பண்ணாங்க? அதுவும் துரோகம் தானே. அதாவது ஓபிஎஸ் அவர்கள் பண்ணது அடிப்படை, அதாவது புள்ளி வச்சதே திரு ஓபிஎஸ் அவர்கள் தான், அதை முடிச்சு வச்சது ஏபிஎஸ் அவர்கள். இப்போ இதெல்லாம் தேவையில்லை, எல்லா பேரும் ஒற்றுமையாக இருங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கட்டும். உங்கள் சார்பில் நீங்கள் வேணால் சசிகலா அவங்கள வந்து பொதுச் செயலாளராக உட்கார வைங்க. முதலமைச்சர் வேட்பாளர், அதாவது அதிமுக இருக்கிற வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் வந்து இபிஎஸ் அவர்கள், பொதுச் செயலாளர் வந்து ஓபிஎஸ்ஸோ அல்லது டிடிவி தினகரனோ, அல்லது டிடிவி தினகரன் வரமாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து கட்சி தொடங்கிட்டாங்க. அதனால் ஓபிஎஸ்ஸோ அல்லது சசிகலா அவங்களோ இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்தால் அடுத்த முறை, அதாவது 2026 அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை நாங்கள் இப்படி தான் சண்டை போட்டுக்குவோம்,
நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தால் ஏற்றுக்க மாட்டோம், எடப்பாடி பழனிசாமி குரூப் வந்து பன்னீர்செல்வம் அவங்க முதலமைச்சராக இருந்தால் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சண்டை போட்டிருந்தீங்கன்னா, அதாவது ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி நீங்கள் 2 பேரும் நல்லா அடிச்சுக்கிறது திமுகவுக்கு சாதகமாக போயிடும். அதில் பாஜகவும் ஒன்றும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, அதை ஸ்டேபிள் பண்ண முடியாது. அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க எதனாச்சும் ஒரு உட்காந்து பேசி இந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா ஏதோ உங்கள் கட்சி இன்னும் பல வருஷத்துக்கு தாங்கும். இல்லைன்னா அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரு எடப்பாடி பழனிசாமியாவது இறங்கி போகணும், அல்லது ஓபிஎஸ்ஸாவது இறங்கி போகணும், இல்லை 2 பேர்த்துக்கையும் சமாதானப்படுத்தி சசிகலா அவங்க வந்து சமாதானப்படுத்தி வச்சா வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க எல்லா பேர்த்துக்குமே வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து சசிகலா அம்மாவை பிடிக்காது, சசிகலா அம்மாவுக்கு வந்து எடப்பாடியை பிடிக்கலைங்கிறத விட அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போகிறவங்க, அதனால் மனசு வந்து உறுத்தும்ல. ஏன்னா நான் வந்து வெளியில் இருக்கும்போது நான் உனக்கு முதலமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தேன், இத்தனை பேர் எதிர்த்ததுக்கப்புறமும் உனக்கு முதலமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தேன், நீ எனக்கே வந்து துரோகம் பண்ணிவிட்டு ஓபிஎஸோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு நீ வந்து எனக்கு முதுகில் குத்திட்ட. இப்போ வந்து ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஓபிஎஸை கழட்டி விட்டீங்க, நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக உட்காந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வருது. இதில் முக்கியமாக இவங்க 2 பேர்த்தால் ஏமாற்றப்பட்டவங்க சசிகலா அவங்க தான். ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸும் எந்த அளவுக்கு வந்து ஜெயலலிதா அம்மாவோட வந்து விசுவாசம் காட்டினாங்களோ அந்த அளவுக்கு சசிகலா அவங்களும் விசுவாசம் காட்டினாங்க. நீங்கள் வேணாச்சும் அமைச்சரவையில் இடம் பெற்றீங்க, அவங்க வந்து வீட்டிலே இருந்தவங்க, அவங்களுக்கு அந்த ஆசை இருக்காதா? அதாவது ஒருத்தவங்க காலில் போய் விழுந்தாங்க, இதை நான் சொல்ல, திமுக காரன் சொன்னது. காலில் போய் விழுந்து முதலமைச்சரான உங்களுக்கே அந்த ஆசை இருக்கும்போது இத்தனை வருஷமாக ஜெயலலிதா அம்மாவோடையே கூட இருந்தவங்களுக்கு அந்த ஆசை இருக்கக்கூடாதா என்ன? இந்த ஓபிஎஸ் அவர்கள் அமைதியாக இருந்திருந்தால் இந்நேரம் அதிமுக தான் ஆட்சியில் இருந்திருக்கும். இவர்கள் செய்த ஒவ்வொரு சின்ன சின்ன முட்டாள்தனத்தால், ஈகோவால், நீ என்ன ஆளு நான் பெரிய ஆளு அப்படின்னு ஒரு ஈகோவால் மொத்த அதிமுகவும் செதஞ்சு கிடக்கு. இன்னைக்கு செங்கோட்டையன் நாளைக்கு யாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டிவிகே கட்சியை பற்றியும் அதிமுகவை பற்றியும் நான் விரிவாக பேசியிருக்கேன். இந்த பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கு, உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸாக தெளிச்சு விட்டுப்போங்க. நன்றி, வணக்கம்.